புருஷனுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். அவரா தேய்ச்சி விட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்களா? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க புருஷனை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு யார் தைலம் தேய்ச்சி விட்டாலும் அது உங்களுக்கு தான் தலைவலி. அத மத்தவங்க தலையில ஏத்தாதீங்க. என்னாச்சு? ஏப்பா வாங்கப்பா. ஏமா பார்த்து ஓட்டக்கூடாதா? நீங்களா? நீங்க எங்க? என்னங்க நீங்க பார்த்து வரக்கூடாதா? அண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி விழுந்தீங்க? அது ஏதோ ஒரு ஞாபகத்துல ஸ்பீட் பிரேக்கர்ல பேலன்ஸ் போச்சு. பார்த்து வரக்கூடாதா? கால ரொம்ப அடிபட்டு இருக்கோ? ஆமா, பரவாயில்ல. ஐயோ! ஏங்க இந்த காலை வச்சுட்டு அந்த வலியோட ஸ்டார்ட் பண்றீங்க? தள்ளுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்படி வாங்க. இது வேற. இன்னைக்குதான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆகலையா? இல்லங்க, ஏதோ மேஜர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஐயோ, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. செல்வம், ஒண்ணு இல்ல, கௌதம் நகர் 3ஆம் தெரு இருக்குல்ல, அங்க சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். அந்த கார்னர்ல தான். ஆமா, சீக்கிரம் வரியா? ஓகே. அந்த மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவான். ஏங்க நீங்க விடுங்க, நான் தள்ளுறேன். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. போங்க. ஐயோ, கொஞ்சம் விட்டு இருந்தா இதை அடிச்சிட்டு போயிருப்பே. கண்ணு முன்னாடி நிக்காத, அப்புறம் நான் அடிச்சிடும் பாத்துக்கோ. சார், நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். பின்ன டாடா பில்லா குடும்பத்துல இருந்து வந்தியோ? கால் டாக்ஸி ஓட்டுறவன் எங்க இருந்து வருவான்னு எனக்கு தெரியும். சார் நீங்க வாங்க சார். ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்க சார். வெற்றி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டீங்களா? உங்களுக்காக தாங்க நான் வெயிட் பண்றேன். ரொம்ப அக்கறையோ? இப்ப ஏன் கீழே படுக்கிறீங்க? டயர்டா இருக்கு. என்ன ஆச்சு இப்போ? உடம்பு சரியில்லையா? தொடாத.
ஆச்சுன்னு கேக்குறேன்ல. உனக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? வெற்றி, அந்த டைரக்டர் அப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் பேசினப்ப நீ பேசிருக்கலாம்ல. சார் அப்படி பேசாதீங்க, அவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி தடுத்திருக்கலாம்ல. என் மானத்தை காப்பாத்திருக்கலாம்ல. அப்படி சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம்னு நான் சொல்லலங்க. எனக்கு என்ன அசிங்கம்? உனக்கு அசிங்கம் ஆயிடும் தான் நீ சொல்லல. இதுல எனக்கு என்ன வெற்றி அசிங்கம்? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க தானே எனக்கு புருஷன். எதுக்கு இப்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி போய் சொல்ற? நான் சாதாரண டிரைவர், நீ வளர்ந்து வர பெரிய நடிகை. நீ எப்படி உன் டைரக்டர் கிட்ட போய் என்ன உன் புருஷன்னு சொல்லுவ? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஆல்ரெடி அவர் கூட வந்ததுனால உங்களை பத்தி நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு சொல்றேன்ல. நீ வருவேன்னு தெரியாம நான் வந்ததுதான் தப்பு. நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இனிமே இப்படி நடந்தா எனக்கு வருத்தமே இருக்காது. ஏன்னா நீ இப்படிதான் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போதும் வெற்றி, மறுபடியும் இதை பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி, நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். வாங்க மேல வந்து படுங்க. படுக்கிறேன், ஆனா இப்ப இல்ல. எப்போ உன் தகுதிக்கு நானும் வரேனோ அப்ப படுக்கிறேன். அது வரைக்கும் நமக்கு இந்த தூரம் தேவைதான். நாளைக்கு போலீஸ் கோர்ட்னு வந்தா யாரும் அவசரப்படுறது? என்னையா என்ன போலீஸ்? ஒரு குழந்தையோட உசுரை விட உங்களுக்கு போலீஸ் முக்கியமா? என்ன மனுஷங்க நீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களே படிச்சவங்க தானா? பாத்துட்டு நிக்காதீங்க, யாராவது ஐயோ என்னால முடியாதுமா. ஐயோ நான் இப்ப என்ன பண்ண? ஐயோ கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. போமா. என்ன மனுஷங்க இவங்க? தம்பி நீ போங்கம்மா. கொஞ்சம் தயவு பண்ணி குழந்தை துடிக்கிறோம். சவாரிக்கு போங்கம்மா. என்ன ஊழுது? உங்க யாருக்குமே மனசாட்சியே கிடையாது. குழந்தை வலியில துடிக்கிறானே, ஒருத்தர் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. போன் எடுக்காதீங்க. டேய் தங்கம், அழாதடா, அழாத. உன் குழந்தைக்கு நான் இருக்கமா? டேய் அழாத தம்பி, உனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஆண்டி இருக்கேன். அழாதப்பா. தள்ளுங்க. என்ன ஆளுங்க நீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இந்த பையனுக்கு அடிபட்டிருக்குமா? யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. எழுந்துருன்னு சொல்றேன். யாருமா? நான் டாக்டர் தான், இதுதான் என் வீடு. வாங்க. அப்படியா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? செல்ஃபி எடுக்கிற இடமா இது? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பெரிய மனுஷனா நீ? இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. Facebookல வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ போட்டு லைக்ஸ் எதிர்பார்க்கறீங்களா? நீங்க வாங்க, எழுந்துருங்கம்மா. குழந்தைய தூக்குங்க. எழுந்துருங்க. ஒண்ணு இல்ல. அம்மா வாங்க. ஒண்ணு இல்லடா, வலிக்குதா? அவரு எதுக்காக கேட்டாரு? இதோ இந்த குழந்தைக்கு பால் பவுடர் வாங்குறதுக்கு. அதையும் யாருப்பா கேட்டா? நான் கேட்கல. ஒரு நிமிஷம் இரு.